everyone. இந்த வீடியோவில் வேலிட் சுடோக்கு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது அகைன் ஒரு இன்டீஜர் அரே பேஸ்ட் ப்ராப்ளம். ஆல்ரெடி வந்து இந்த வேலிட் சுடோக்கு ப்ராப்ளமே வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் வந்துட்டு வி வுட் ஹவ் யூஸ்ட் 3 sets and 3 separate iterationாக நம்ம வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம். ஒன்று வந்துட்டு ஃபார் ரோ ஐட்ரேஷன், இன்னொன்று காலம் ஐட்ரேஷன் அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு போர்டு ஐட்ரேஷன் சொல்லி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரே ஐட்ரேஷன்லேயே நம்ம வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது வித் ஒன் செட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன ஐடியா பண்ணுறோன்னா இங்கே நம்ம ஒரு எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணி சேம் தான் நம்ம செட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி ஆட் பண்ண போகிறோன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ செட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூ ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி அதோட ரோ அது ரோவா காலமா அண்ட் அந்த ரோ அண்ட் காலமோட இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த 5 இருக்குன்னு வச்சுப்போமே. 5 வந்துட்டு வேல்யூ, இது எதோட வேல்யூனா ரோவோட வேல்யூ. எந்த ரோவோட வேல்யூனா 0th ரோவோட வேல்யூ. அதுக்கு அடுத்த செட்டோட வேல்யூ ஐ மீன் அடுத்த செட்டில் ஆட் பண்ண போகிற வேல்யூ வந்துட்டு 3 இஸ் ஆல்சோ ஆஃப் ரோ அண்ட் எந்த ரோ வருதுன்னா 0. அதே மாதிரி 7 வந்துட்டு 7 இஸ் ஆல்சோ ஃப்ரம் ரோ அண்ட் ரோவோட வேல்யூ வந்துட்டு 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு 6 இஸ் அ ரோ ஆஃப் 1. அடுத்தது 1 ரோ 1. நெக்ஸ்ட் 9 ரோ 1. அதுக்கு அடுத்தது 5 ரோ 1. அதே மாதிரி இப்போ நம்ம காலம் வைஸ் பார்த்தோன்னா காலம் இதே 5 வந்து நம்மளுக்கு எங்கே ஆட் ஆகும்? 5 காலம் 0, 5 காலம் 6 காலம் 0, அடுத்தது 8 காலம் 0, இந்த மாதிரி ஆட் ஆகும். இதே பாக்ஸ் வைஸில் ஆட் பண்ணும்போது ஸோ பாக்ஸ் வைஸில் நமக்கு வந்துட்டு எப்படி ஆட் ஆகும்? 5 பாக்ஸ் 0 0, அது வந்துட்டு ஐஜே ரெண்டோட இண்டெக்ஸும். அடுத்தது வந்துட்டு 3 பாக்ஸ் 0 1. ஓகே, அடுத்தது 7 பாக்ஸ் 0 அண்ட் 5 ரைட் 0 5. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு சேம் ரோலையோ இல்லை சேம் காலம்லேயோ நம்மளுக்கு 2 வேல்யூ இருக்குங்கிறப்போ சேம் வேல்யூவே தான் நம்மளுக்கு வந்துட்டு செட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இட் இஸ் அ வேலிட் ஆர் இன்வேலிட் சுடோக்கு போர்டு அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு இதுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு செட்டு தேவைப்படும். ஸோ செட் ஆஃப் ஸ்ட்ரிங், இது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். செட் ஆஃப் ஸ்ட்ரிங் seen is equal to new hash set. Okay, it is going to be a new hash set and so இப்போ நம்ம ஐட்ரேஷன் வந்துட்டு ஐஎன்ஜேக்கு மட்டும் இது பண்ணால் போதும். ஸோ ஃபார் int I equals 0, I will be greater than 9 and I plus plus. அப்புறம் ஃபார் int j equals 0, j greater than 9 and j plus plus. Fine. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற கேரக்டர் வேணால் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ கேரக்டர் ch is equal to board of I and j. ஸோ ஒரு கேரக்டரை நம்ம வந்துட்டு இந்த சிஹெச்ங்கிறதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு டாட்டுங்கிறது தான் கொடுத்துருக்காங்க இல்லையா எம்டி வேல்யூஸ்க்கெலாம். இஃப் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு டாட்னா we can just continue. ஓகே, இப்போ நம்ம ரோ காலம் அண்ட் போர்டு மூணுக்குமே வந்து செக் எழுதணும். ஸோ இஃப் நாட் சீன் டாட் ஆட் ஆஃப், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்ட்ரிங் வந்து சிஹெச் ப்ளஸ் ரோ ப்ளஸ் ஐ வேல்யூ, இது வந்துட்டு நம்மளோட ரோ. ஓகே, ஆர்
scene dot add of ch plus column plus j values for column, right? So column or scene dot add of ch plus b plus ஸோ நமக்கு வந்துட்டு 3 வேல்யூஸ் தானே வேணும். ஸோ I/3 and J/3. ஃபைன். ஏன் இந்த இது இங்கே முடியுது? இது நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஒன்று கம்மியாகவே தேவைப்படும். ஓகே. ஸோ இதில் ஏதாவது ஒன்று இதுவாக இருந்தாலும் we should return false. இது எல்லாமே ஐட்ரேஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னா we can return true. ஃபைன். சப்மிட் பண்ணி பார்ப்போம். கூல். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரே செட்டு அண்ட் ஒரே ஐட்ரேஷன்லேயே நம்ம வந்துட்டு இன்னர் லூப்போட கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சரை. இது ஒரு வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.